26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 7:31 மணி வரையிலும் சதுர்தசி, அதற்கு பின்பு அமாவாசை. இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் 1 மணி வரையில் உத்திரட்டாதி, அதற்கு பின்பு ரேவதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் 1 மணி வரையிலும் மகம், அதற்கு பின்பு பூரம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே சில சுப செலவுகள், சில விரய செலவுகள் உண்டு. இன்று போதாயன அமாவாசை. ஆகவே மேஷராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்களுக்கு பரிகாரங்கள் மேற்கொள்ளலாம். குருவாரமான இன்றைய நாளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய இன்று உங்களுக்கு எடுக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் சித்தியாகும். சற்று மனதில் குழப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக அமைந்தாலும் கூட இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மனதிற்கு இனிமையாகும். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. மனதில் ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாகவே இருக்கும் இந்த நாள். இன்று காலை வேளையில் நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது மற்றும் மற்ற முதலீடுகளும் இன்று உங்களுக்கு லாபத்தை தரலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட சந்திரன் லாபத்தில் இருப்பது இவர்களுக்கு வெற்றியை தரும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனக்குழப்பங்கள் மாறும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகளுக்கும் இன்று நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். சந்திரன் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்தாலும் இன்றைய நாளில் உங்களினுடைய வியாபாரங்கள் அதிகரிப்பதற்கான ஒரு நாளாக அமைகிறது. குடும்ப போராட்டங்கள் தீரக்கூடியதாகவும் அமையும். இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் இன்று பாக்கியத்தில் இருப்பது மிகவும் ஒரு மன அமைதியை கொடுக்கும். இன்று அன்னதானங்கள் செய்வது உங்களுக்கு மிகவும் விசேஷம். போதாயன அமாவாசையான இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்வது இந்த கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு நல்ல பரிகாரமாகும். உடன்பிறப்புகளால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு மற்றும் மனதில் இருக்கக்கூடிய குறைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு உண்டு. கடகராசி நேயர்களுக்கு இன்று பொருளாதார முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது. பங்கு சந்தையின் முதலீடுகளும் இன்று நல்ல லாபம் உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக உங்களினுடைய போராட்டங்கள் வெற்றியடையும். இன்று 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய ஒரு மன கஷ்டம் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றிலும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று வியாழக்கிழமை இந்த குரு வாரத்தில் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதார உயர்வு ஏற்படும். குடும்பத்திலேயும் இன்றைய நாளில் உங்களினுடைய மன சஞ்சலங்கள் தீரும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கல் மற்றும் புதிய கடன் முயற்சிகள் இவற்றில் உங்களினுடைய பழைய நண்பர்கள் மூலமாக ஒரு சில குழப்பங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல உயர்வையும் ஒரு மாற்றத்தையும் இன்று வேலையில் கொடுப்பார். குடும்பத்திற்கு வருகை தரக்கூடிய நண்பர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு சில நன்மைகளும் நடக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதார சிக்கல்கள் தீரும். பல நாட்களாக உங்கள் குடும்பத்தில் மற்றவர்களால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கும் இன்று நல்ல விடை கிடைக்கும். சொத்து தகராறு மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைகள் இன்று நீங்கும்.
இன்றைய நாளில் உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக நன்மையும் நடக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு செய்திகள் மற்றும் வெளியூர் செய்திகள் நன்மையை தரும். இன்றைய நாள் வியாழக்கிழமை பைரவருக்கு தீபமேற்றி வழிபாடு செய்ய, மேலும் இந்த போதாயன அமாவாசை அன்று 2 நபர்களுக்கு அன்னதானங்கள் செய்யலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையால் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். குறிப்பாக இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவாகும். பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இன்று வந்தடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து சேரும். இன்றைய நாள் உங்களினுடைய மன ஆறுதலும் மற்றும் சந்தோஷமும் காத்திருக்கிறது. இன்று பல வருடங்களுக்கு பிறகு உங்கள் உறவினர்கள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ குடும்பத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது. வியாழக்கிழமையான இன்றைய நாளில் ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமியை வணங்கலாம். உங்களினுடைய மனதில் நல்ல திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களினுடைய மனக்குறைகள் தீரும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு அனுகிரகமாக அமைகிறார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு சற்று ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். பூமி சார்ந்த விஷயங்களில் உடன் பிறந்தவர்களால் இன்றைய நாளில் உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன சோர்வும் தீரும். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு காதலர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மகத்தான நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். இன்று மகர ராசி நேயர்களுக்கு அலுவலகத்தில் உயர் பதவிகளோ அல்லது சம்பள உயர்வோ, இந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பல நாள் குழப்பங்கள் இன்று தீரும். உங்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் மற்றும் பரிசுகளையும் பெறக்கூடிய நாளாக அமையும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று வெளிநாட்டு செய்திகள் நற்செய்திகளாக அமைகிறது. கும்பராசி நேயர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக இருக்கும். உடன் பிறந்தவர்களால் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான செய்திகளும் வந்து சேரும். கும்பராசி அன்பர்களுக்கு பூரட்டாதி மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் தன லாபத்தை கொடுக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வருமானங்கள் பெருக்கெடுக்கும். இன்று பல நாட்களாக புதிய நண்பர்களினுடைய சேர்க்கை, கூட்டு தொழில் முயற்சி, இன்று அதற்கான ஒரு அஸ்திவாரம் செய்வதோ அல்லது அவர்களை சென்று பேசுவது, ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது உங்களுக்கு சாதகமாக அமையும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராசியில் இருப்பது பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கும். உங்கள் பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உண்டு. இன்று மீனராசி அன்பர்களுக்கு பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மாறும். பல நாட்களாக வழக்கு விசாரணை போன்றவற்றில் இழுபறியாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகும். இன்றைய நாளில் உங்களினுடைய முதலீட்டாளர்கள் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட முதலீடுகள் பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.